அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடியிலேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம். எப்படின்னா, கர்மா, நம்ம பெற்றவங்களோட கர்மா பிள்ளைக்கு வருமா? அதே மாதிரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா கணவனுடைய கர்மா மனைவிக்கோ, மனைவியோட கர்மா கணவனுக்கோ வருமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி, இவங்க 2 பேரோட கர்மா பிள்ளைக்கு சேருமா அப்படின்னா அதுவும் ஒரு அமைப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இது ஒரு பெண்ணோட ஜாதகம், இது பாத்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம், இது ஒரு மகளோட ஜாதகம். சரிங்களா? இதுல 2வது மாசம் 1993 பிறந்திருக்காங்க. தேதி மட்டும் கொடுக்கல. கடக லக்கணம், 7ஆம் இடத்துல சனி இருக்கு. சரிங்களா? இது என்ன பாக்குறோம் அப்படின்னா கர்மா. இந்த கர்மா யார்கிட்ட சேரும்? ஆணுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடக லக்கணம், 7ல சனி இருக்கு. ஓகே, இவங்க 2 பேருக்கும் ஒரே லக்கணம், பாத்தீங்கன்னா 7ல சனி இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி இதே மகரத்துல இருக்கு. இதுல என்னன்னா, ஒரே ராசி கட்டத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த தாய் மற்றும் தந்தை இருவருடைய கர்மா பிள்ளைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நல்லது செஞ்சிருந்தாலும் பிள்ளைய பாதிக்கும், கெடுதல் செஞ்சாலும் பிள்ளை பாதிக்கும். இதுதான் இந்த கான்செப்டோட மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? இங்க பாருங்க, மகரத்துல வந்துருச்சா? இவங்க என்னன்னா, இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னி ராசி, குருவும் இங்க இருக்காரு. அதே மாதிரி ஆணோட ஜாதகத்துல கன்னி ராசி, குருவும் இங்க இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா குரு சந்திரன் யோகம் இருக்கு. பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ், சேம் கேஸ்ட் தான், வேற கேஸ்ட் கிடையாது. இவங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரே மாதிரி தான் நடக்கும், கெடுதல் நடந்தாலும் ஒரே மாதிரி தான் நடக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப இவங்களுக்குள்ள 2 பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க 2 பேரும் சண்டை போடுறது இந்த பிள்ளைய பாதிக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த பிள்ளையோட ஜாதகத்திலையும் இந்த என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னா, சந்திரன் குரு கேது. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா குரு வக்ரம். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஜாதகம். இந்த ஜாதகத்துல நான் உங்களுக்கு தேதி மட்டும் கொடுக்காம மாசம் வருஷத்தை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மாசம் வருஷம் இந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் மாசம் வருஷம். சரிங்களா? இது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த குழந்தையும் இல்லை. இவங்களுக்கு லவ் மேரேஜ், சேம் கேஸ் தான், ஒரு வகையில ரிலேட்டிவ்ஸ் தான். இவங்க 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதுல என்ன பாருங்க, சனி ஒரே கட்டத்துல இருக்கு, குரு சந்திரன் 3 பேருக்கும் ஒரே கட்டத்துல. இதுதாங்க கர்மா. நம்ம வாழ்க்கையில தவறு ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா அது நம்மளை பின்னாடி துரத்தும். தாய் தந்தை 2 பேருடைய கர்மா இவங்க அனுபவிக்க முடியாது. இவங்க அனுபவிக்காம என்ன பண்ண போறாங்கன்னா நேரா பிள்ளைக்கு விட போறாங்க. ஓகே, எந்த பாவத்தின் ரீதியாக கர்மா வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கடக லக்கணம், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கா, இங்கே 7ஆம் பாவக கர்மா. இந்த தந்தையோட 7ஆம் பாவக கர்மா, இது 2ம் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு இங்க திருமணம் நடக்கும் பொழுது இந்த 7ஆம் பாவக கர்மாவை கொண்டு போய் இவங்க 2 பேரும் கொண்டு தர போறாங்க. என்ன நடக்கும்? ஒண்ணு திருமணம் தாமதமாகும். ஓகேங்களா? தாமதம் இல்லைன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இல்லைன்னா இந்த பொண்ணோட ஜாதகம் அப்படின்றதுனால வரக்கூடிய கணவன் தகுதியற்றவனா இருப்பான். தகுதியற்றவனா இருக்கணும், பிரச்சனையாக்குரியவனா இருக்கணும்,
திருமணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமதமா நடக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னா டிவோர்ஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ், ரெண்டாவது திருமணம் கூட வாய்ப்பு உண்டு. ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கர்மா எப்படி வருது, எந்த அடிப்படையில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, தாய் தந்தை இருவருக்கும் உள்ள கர்மாவை வந்து நம்ம ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்காம நம்மளே வந்து முகுந்த வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு நம்மளால போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு சூப்பரா பண்ணணும். மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா வந்து பார்த்தேன் அப்படின்னா வாழ்க்கையில வந்து மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா இங்கே 7ஆம் பாவத்தின் ரீதியாக தான் கர்மா வெளிப்படுது. இந்த பொண்ணுக்கு சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துல 8ஆம் இடத்துல சனி இருக்கனால 8ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விபத்து, அது மாதிரி ஆயுள் ஸ்தானத்திலையும் வந்து பாதிப்பு ஏற்படும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இவங்களை இது ரெண்டையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். சொந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. வெளிநாடு போனாங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை வந்து இவங்க வந்து சந்திக்க முடியும். இதுதான் இந்த ஜாதகத்தோட ஒரு விவரம். அதே மாதிரி இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா 3 பேருக்கு சனி ஒரே கடத்துல இருக்கு, 3 பேருக்கு குரு சந்திரன் யோகம் இருக்கு, 2 பேருமே கடகலக்கணம், 2 பேருமே வந்து கன்னி ராசி, காதல் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஜாதகம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? இந்த ஜாதகம் எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை போட்டு இப்போ எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன், பாருங்க. அதன் ரீதியா இந்த ஜாதகத்தின் ரீதியா ஏதாவது பதில் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்னுடைய பர்சனல் நம்பருக்கு டைரக்டா நீங்க வந்து கால் பண்ணலாம். 89 39 16 55 60. இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 77 08 54 89 51. இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல நீங்க கூப்பிடலாம். கீழே என்னுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜாதகத்துல அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.